குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நம்ம எறா தொக்கு பண்ண போகிறோம். ப்ரான் ஃப்ரை எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் நான் இப்போது ஒரு 1/2 kg ப்ரான் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மஞ்சப்பொடி கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு மரச்செக்கு கடலை எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கறி லீஃப், ஒரு கொத்து கறி லீஃபு, 1/2 ஸ்பூனு குழம்பு மிளகாய் பொடி, ஒரு பெரிய தக்காளி, பழமான தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கடுகு, வெந்தயம். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். தேவையான அளவு உப்பு. இப்போ பாருங்கள், அடுப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு, சமைக்க போகலாம். இதுக்கு நம்ம தேவையான அளவு ஆயில் போட்டு, ஆயில் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு வெந்தயம் இதை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா வெடிக்கட்டும். பாருங்க, வெந்தயம் நல்லா செவக்க ஆரம்பிச்சிச்சு, கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் யம்மியாக இருக்கும். நான் சொல்ல மறந்துட்டேன், பட் ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி டைமில் நம்ம தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஈஸியாக நம்ம சாட்டே பண்ணுற ஆனியன் சீக்கிரமாக வதங்கி வரும். பாருங்க, அழகாக வதங்குது. வதங்கட்டும். ஆனியன் வதங்கினதும் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சரும் கார்லிக் மெயின் இன்க்ரீடியண்ட். இதில் அந்த கார்லிக் வந்து ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணி, கார்லிக்கோட ஸ்கின் ரிமூவ் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணோம்னா செம்ம யம்மியாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அது போலவும் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் டைம் அது போல் பண்ணி காட்டுறேன். இப்போ அரிபாலா பசிக்குது அப்படின்றதுனால நான் ரொம்ப குயிக்காக பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெரி ஈஸி அண்ட் டேஸ்டி குக். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப குயிக்காகவும் முடிஞ்சிடும். பிகாஸ் இந்த ப்ரான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 5 to 7 minutes தான் குக் ஆகணும். ரொம்ப நேரம் குக் ஆச்சுனாலும் அது ஹார்ட் ஆகிடும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கறி லீஃப் ஆட் பண்ணியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த குழம்பு மிளகாய் பொடி நானே வீட்டில் இதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணி ஃபைனாக
அரைச்சிதுங்க. உங்களுக்கு தேவைன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இதை அரைச்சி கொடுக்குறேன். நான் ரொம்ப வில்லிங்காக இருக்கேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க யார் கேட்டாலும் நான் வந்து இந்த மசாலா பொடி பண்ணி தருவேன். பிகாஸ் நம்மளுடைய தமிழ் பொயட்டு கணியன் பூங்குன்றனார் சொன்னது தாங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஸோ எல்லாரும் நம்முடைய நண்பர்கள், அனைவரும் நமது உறவினர்கள் அப்படின்ற ஒரு பிரின்சிபலில் தான் நான் வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி ப்ளீஸ், நான் குக் பண்ணுறதுல ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் கண்டிப்பாக டெஃபினெட்லி நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த டொமேட்டோவும் ஆனியனும் சேர்ந்து நல்லா வதங்கி வருது. இந்த டைமில் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ரானு, ஃபிஷ், அந்த மாதிரி சீ ஃபுட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு கொடுக்க பழகுங்க. வீக்லி 2 to 3 times வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சீ ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது நல்ல அழகாக பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டுருக்குன்னு. ஜஸ்ட் 5 minutesல இது ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல் ஆஃப். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைனாலும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.